நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளுகிற பகுதி நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சைரசம் புரண்டோடும், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், ஆலைகளில் திராட்சைரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா. களஞ்சியம் என்று சொல்லப்படுகிறது. களஞ்சியம் என்றால் என்ன? அந்த காலத்து ஆட்களுக்கு, அந்த காலத்து பெரியவர்களுக்கு, அந்த காலத்து முதியவர்களுக்கு தெரியும் களஞ்சியம் என்றால் என்னவென்று. ஆனால் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஒருவருக்கும் தெரிவதில்லை களஞ்சியம் என்றால் என்னவென்று. ஹல்லேலூயா. களஞ்சியம் என்றால் பொருட்களை சேர்த்து வைக்கிற ஒரு இடம், ஆடைகளை சேர்த்து வைக்கிற ஒரு இடம் ஆடை களஞ்சியம், ஆயுதங்களை சேர்த்து வைக்கிற இடம் ஆயுத களஞ்சியம், அறிவை சேர்த்து வைக்கிற இடம் அறிவு களஞ்சியம். சொல்லுவாங்கல்ல, பார்த்துக்கிங்களா? ஏதாவது சின்ன பிள்ளைங்க ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அந்த பிள்ளைங்க அழகா அறிவா பதில் சொன்னா என்ன சொல்றோம்? ஐயோ என் செல்லமே அறிவு களஞ்சியம்னு சொல்றோம்ல. ஏன்? அறிவு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதிகமா இருக்கிற ஒரு பொருளை சேர்த்து வைக்கிற இடம் தான் களஞ்சியம். பாருங்க, தானியங்களை சேர்த்து வைத்தார்கள், அது தானிய களஞ்சியம். ஆகாரத்தை சேர்த்து வைத்தார்கள், அது ஆகார களஞ்சியம். இப்படி களஞ்சியங்களை குறித்து மட்டுமல்ல, இன்னைக்கு கூட கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா சில கோப்புகளை நம்ம சிம்பிளா சொல்லிடுவோம். இந்த காலத்து பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? பீரோவில் அடுக்கி வைப்பாங்க, செல்ஃபில் அடுக்கி வைப்பாங்கன்னு. ஆனால் அதோடைய தமிழ் மீனிங் நீங்க கரெக்டாக போய் கூகுளில் பார்த்தீங்கன்னா, கோப்புகளை அடுக்கி வைக்கிற இடத்தின் பெயர் களஞ்சியம். கவர்மெண்ட்ல இந்த கோப்புகளை அடுக்கி வைக்கிறாங்கல்ல, நம்ம கொடுக்குற ஃபைல்கள், நம்ம கொடுக்குற காரியங்கள்லாம் வாங்கி அடுக்கி வைக்கிறாங்கல்ல, அந்த இடத்துடைய பெயர் களஞ்சியம். இன்னைக்கு அந்த பெயர் உச்சரிக்கப்படுது. அது தமிழ் சொல், களஞ்சியம். எதை சேர்த்து வைக்கிறோமோ அதை களஞ்சியம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் கவனிங்க, இந்த பகுதியில் இந்த நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் ஆண்டவர் எதை குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்றால், நம்முடைய ஆகார களஞ்சியத்தை கொடுத்து சொல்லுகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன வேணாலும் இல்லாம இருக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், ஆனா ஆகாரம் இல்லாம வாழ முடியாது, செத்து போயிடுவான். ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரத்துக்கு மிக மிக முக்கியமானது ஆகாரம். ஆகாரம் இல்லாம ஒரு மனுஷனால வாழவே முடியாது. கர்த்தர் சொல்றாரு, ஆகாரத்தினால் ஒரு களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். எல்லா காரியங்கள்லையும் நம்முடைய களஞ்சியம் நிரம்பணும். ஆனா மெயினான ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆகாரம். நம்ம என்ன செய்யணும்? திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் படுத்து உறங்கணும். இல்ல ராத்திரி ஒரு வெட்டினால்தான் எனக்கு தூக்கம் வரும். திருப்தியாய் சாப்பிடணும்னா நம்முடைய களஞ்சியம் ஆகாரத்தினால் என்ன செய்யணும்? நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லா பஞ்சங்களையும் சமாளிச்சிடலாம், எல்லா பஞ்சங்களையும் எதிர்கொள்ளலாம், எல்லா பஞ்சங்களையும் மேற்கொள்ளலாம். ஆனால் ஆகார குறைவினால் வருகிற பஞ்சங்களை மேற்கொள்ள முடியாதுங்க. அப்போ நம்முடைய வீட்டில் எப்பொழுது ஆகாரம் திருப்தியாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் அப்பமும் எண்ணெயும் குறைந்து போகாமல் பாதுகாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அவர்கிட்ட கேட்டா போறாண்டு, என் வீட்டில் ஒருபோது அப்பமும் என்ன செய்யக்கூடாது? குறைவுபடக்கூடாது. என் வீட்டில் சோத்துக்கு வழி இல்லை, கஞ்சிக்கு வழி இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை ஒருபோது என் வீட்டில் தரித்திரம் உண்டாக கூடாது. இப்ப கவனிங்க, ஒரு விவசாயியுடைய வீட்டில் களஞ்சியம் நிரம்பணும்னா விவசாயி என்ன செய்யலாம்? களஞ்சியத்தை நிரம்ப மேக்சிமம் பார்த்தீங்கன்னா களஞ்சியம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எதை களஞ்சியம்னு சொன்னாங்கன்னா, நெல்களை கொண்டு கொட்டி வைக்கிற சேர்த்து வைக்கிற இடத்தை களஞ்சியம்னு சொன்னாங்க. நான் அநேக களஞ்சியங்களை குறித்து சொன்னேன். ஆனால் நம்முடைய ஊரில் முன்னோர்கள் எதை களஞ்சியம்னு சொன்னாங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிகமான விவசாயம் நெல்மணிகள், சில இடங்களில் கோதுமை மணிகள் இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டில் நெல்மணிகள். இந்த நெல்மணிகளை சேர்த்து வைக்கிற இடத்தை களஞ்சியம்னு சொன்னாங்க. எப்படி இந்த விவசாயி நெல்மணிகளை கொண்டு களஞ்சியத்தில் சேர்க்கிறான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். முதல் என்ன செய்கிறாரு? ஒரு நிலத்தை தயார்படுத்துகிறார்.
களஞ்சியத்துல தானியம் சேர்க்கப்படணும்னா, களஞ்சியத்துல விதைகள், களஞ்சியத்துல விளைச்சல் சேர்க்கப்படணும்னா, களஞ்சியத்துல ஆகாரம் சேர்க்கப்படணும்னா முதல்ல என்ன செய்யணும்னா, ஒரு விவசாயி நிலத்தை செவைப்படுத்தணும். நிலத்தை செவைப்படுத்தி அந்த நிலத்துல விதையை விதைத்து விளைச்சலை எதிர்பார்த்து காத்திருப்பான். இதான் லாஜிக். விளைச்சல் உண்டானா களஞ்சியம் நிரம்பும். இது சாதாரண காரியம் இல்லை பாருங்க. ஒரு விவசாயி முதலாவது தன்னுடைய நிலத்தை சீர்படுத்துவான். எதுக்கு அந்த நிலத்தை சீர்படுத்துகிறான்னா, விழுகிற விதைகள் விளைச்சலை கொண்டு வரணும். விதை ஒருபோதும் வீணாய் போகாது. விதை வீணா போகுமா? எங்க விதை விழுந்தாலும் விதை முளைக்காம போகாது. இப்போ விதை விழுந்து முளைக்கிற நிலத்தை தயார்படுத்தணும். ஹல்லேலூயா. ஒரு விவசாயி எதை பாருங்க, விதைக்கிறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே நிலத்தை தயார்படுத்துவான், நிலத்தை உழுவான், நிலத்தை ஆயத்தப்படுத்துவான், நிலத்தை சபைப்படுத்துவான். ஏன்னா விதைக்கிற விதை வீணாய் போகாதபடிக்கு அந்த விதை 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கணுங்கிற வாஞ்சையில ஒரு விவசாயி முதலாவது என்ன செய்கிறானா, நிலத்தை சீர்படுத்துகிறான். ஹல்லேலூயா. நிலத்தை சீர்படுத்தி நிலத்தில் விதைத்து அடுத்து விளைச்சலுக்காய் காத்திருக்கிறார். விளைச்சலோடு முடிச்சு போயிட்டா விளைந்த நிலம் களத்துக்கு வர வேண்டும். களத்தில் வைத்து தூற்றி பிரித்தெடுக்கப்பட வேண்டும். பதர் வேறு மணி வேறு பிரித்தெடுக்கப்பட்ட பின்புதான் களஞ்சியத்திலே சேர்க்கப்படும். கவனிங்க, ஒரு விவசாயியுடைய வாழ்க்கையில விளைச்சல் வேணும். விளைச்சல் களஞ்சியத்தில் சேர்க்கப்படணும். முதலாவது அவன் என்ன செய்யணும், விதைக்கணும். விதை இல்லாமல் விளைச்சல் இல்லை. அவ விதைக்கணும்னா என்ன செய்யணும்னா, நிலம் சரியா இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, விதைக்கணும்னா விளைச்சலை பார்க்கணும்னா, களஞ்சியம் நிரம்பணும்னா விதைக்கிற நிலம் சரியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா களஞ்சியத்துல பஞ்சம் உண்டாயிடுச்சுன்னா ரொம்ப வேதனை. எகிப்து தேசத்துல யோசேப்பு தேசத்தை ஆளுகை செய்யும் போது எகிப்து தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு பஞ்சம் உண்டாயிடுச்சு. பஞ்சம் உண்டானதுனால இவங்க யோசேப்பிட போய் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய ஆஸ்திகள், ஆபரணங்கள், ஆடு மாடுகள், தன்னுடைய சொத்து, தன்னுடைய வயல் நிலம் எல்லாவற்றையும் கொடுத்து ஆகாரத்துக்காக. பக்கத்துல ஆகாரம் ரொம்ப முக்கியம். அத லாஜிக்கா சொல்லுவாங்க பாருங்க. என்னடா முக்கியம்? சோறு தான் முக்கியம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? சோறு தான் முக்கியம். அதே போல பாருங்க, சோற்றுக்கு என்ன தேவைன்னா விதை. விதை விதைக்கப்படணும்னா நிலம் சரியா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ எந்த நிலத்துல விதை விதைக்கப்படுது, எந்த இடத்துல விளைச்சல் உண்டாகுது. விளைச்சல் இல்லாம களஞ்சி போது நிரம்பாது. கர்த்தர் சொல்றாரு, உன் களஞ்சியத்தை நிரப்புவேன்னு சொல்றாரு. அப்ப விளைச்சல் வேணும். விளைச்சல் வேணும்னா விதை விதைக்கப்படணும். விதை விதைக்கப்படணும்னா நிலம் வேணும். நிலம் எப்படி வேணும்? நல்ல நிலமாய். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 13வது அதிகாரம் 9வது வசனம் முதல். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுது கேட்க காதுள்ளவன். அப்ப நல்ல கவனிங்க, எவனுடைய காது கேட்குமோ அவனுடைய காத்துக்குள்ளதான் என்ன செய்ய முடியும்? வார்த்தை பிரவேசிக்க முடியும். எந்த இடம் ஆயத்தமா இருக்குமோ அங்கதான் விதை உழ முடியும். எந்த இருதயம் அதை ஏற்றுக்கொள்ள செவைப்படுத்தப்பட்டு எதிர்பார்ப்போடு இருக்குதோ அந்த இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை ஊன்றப்பட முடியும். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். இதை தொடர்ந்து வந்த வசனத்திற்கு வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, இயேசு கிறிஸ்து உவமைகளாய் சீசர்களிடத்தில் சில காரியங்களை சொல்றாரு. ஊமையாய் சொல்லப்படுற காரியங்கள் எதுக்குன்னா, நீ புரிந்து கொள்ளாமலே போகணுங்கிறதுக்காக. ஊமையாய் சொல்லப்படுற காரியம் எதுக்குன்னா, நீ அறிந்து கொள்ளாமலே போட்டுங்கிறதுக்காக. எதுக்கு ஆண்டவர் ஊமையை சொல்றாருன்னா, இது உனக்கு புரியாதுப்பா, அது புரியானா, அது புரியாமலே போட்டு. புரிகிறதுக்கு சிலவர் இருக்கான். யாருன்னு கேட்க காது உள்ளவன்.
அவனுக்கு என்ன செய்யணும்? நான் ஊமையாய் சொல்லுவேன், அவன் புரிந்து கொள்வான். ஏன்னா அவன் கேட்கறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறான், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறான். இந்த உபதேசம் சிலர் கண்டும் காணாதவர்களாகவும் சிலர் கேட்டும் உணர்வு இல்லாதவர்களாகவும். இந்த வசனம் தொடர்ந்து நம்ம நேரம் இல்லை, வாசிக்கிறேன் இல்லை, வீட்டில் போய் தயவு செய்து வாசிங்க. கேட்டும் உணர்வு இல்லாதவர்களாகவும் போய்விடுவாங்க. ஆனா அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யறோம்னா, இதை ஆராய்ந்து இந்த ஊமைகளின் ரகசியங்களை கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம், இந்த ஊமைகளின் ரகசியங்களை புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால பாருங்க, உலகத்துக்கு பேசாம ஊமைகளின் மூலமாய் நம்மளோடு மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா இது அதிக ஆற்றலும் இந்த ரகசியத்தை கண்டறிகிற விதமும் யாருக்கு தெரியும்? அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தான் தெரியும். என சொல்லுது, இந்த ஊமை எல்லாமே பரலோகத்தின் ரகசியமா. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் ஊமையாய் சொன்னது அத்தனையும் பரலோகத்தின் ரகசியம். இது உலகத்துக்கு இல்ல, உங்களுக்கு எனக்கும். பாருங்க, இதை கேட்க காதுள்ளவன். நம்ம அடிக்கடி ஒரு டயலாக் சொல்றோம், என்ன தெரியுமா? பைபிளை படிக்க மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம். எவனாவது நம்மளை சுத்தி கதை விடுவான், அதை கேட்டுட்டு ஆண்டவரை சோதிக்கிறார். வசனம் சொல்லுது, பொல்லாங்கினால் சோதிக்கவர் அவர் அல்ல. அப்போ தேவ பிள்ளையுடைய வாயிலிருந்து என்ன வரக்கூடாதுன்னு, ஆண்டவர் சோதிக்கிறான்னு வரக்கூடாது. வாழ்க்கைன்னு இருந்தா மேடும் பள்ளம் இருக்குங்க. மேடை பார்த்த உடனே ஆகான்னு சொல்றோம், பள்ளத்தை போட அவரை சோதிக்கிறார். நம்ம பிள்ளைகள் ஏதாவது ஒண்ணு ஞானம் கட்டு வேலை செஞ்சுட்டா பிசாசு போராடுகிறான். யாரு? நம்ம சொல்றோம். தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஊமைகள், சத்தியத்தை அறிந்தவர்கள், பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்து நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? கேள்வி ஞானத்துல பேசிட்டு இருக்கிறோம். பிசாசு போராடுகிறான். பிசாசு வேற வேலையே இல்லையா? சும்மா உங்க பிள்ளைகள்டும் கொண்டு தான் வந்து போராடுறானா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவியின் பிரமாணத்தை பெற்றிருக்கிற நாம, ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துகிற நாம ஆவியின்படி சிந்திக்கணும். இந்த செயல்பாடுகள் எல்லாம் மாமிச கிரியைகள், இது பிசாசின் கிரியைகள் அல்ல. மாம்ச கிரியைகளை கொண்டு பிசாசின் கிரியைகளோடு ஒருபோதும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. அப்ப ஏன் இந்த ஞானம் நமக்கு இல்லை அப்படின்னாக்கி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? கேள்வி ஞானத்தில் இருக்கிறோம், வேத ஞானத்தில் அல்ல. வேத ஞானம் என்பது என்னன்னா விதைகள். இந்த வேத வார்த்தையாகிய விதை இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்பட விதைக்கப்பட விதைக்கப்படதான் நம்முடைய இருதயம் விதையை ஏற்றுக்கொண்டு விளைச்சலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. லாஜிக்கா நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தை எப்பொழுதுமே நம்ம லாஜிக்கா சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? என்னென்னலாம் கேட்கிறோமோ அதெல்லாம் வாயில பேசுவோம். கேள்வி ஞானத்தையே சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுல ஒண்ணு முக்கியமா எல்லா கிறிஸ்தவர்களும், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளது எடுத்து கொள்ளப்படும். இந்த டயலாக் எதுக்கு தெரியுமா சொல்லுவோம்? ஏதாவது ஒரு நெருக்கடி வந்தா போதும், ஆண்டவர் அவன் பணக்காரன், அவனுக்கு மறுபடியும் கொடுக்காது, நான் பிச்சைக்காரன் என்ற உள்ளதையும் எடுக்கிறாரு. எவன் ஒருவன் தன்னுடைய இதயமாகிய நிலத்தை திறந்து கொடுத்து வார்த்தைக்காக இறங்கி அந்த விதை விதைக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில மறுபடி விதைக்கப்படும். அவனுடைய வாழ்க்கையில விளைச்சல் உண்டாகும், அவனுடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும், அவனுடைய களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும். இது விதைக்கப்படுறதுக்கு உன் இதயத்தை திறந்து கொடுக்காம, உன் இதயத்தை செவைப்படுத்தாம, உன் இதயத்தை சீர்படுத்தாம இந்த விதை விழுந்து அது முளைக்க, அது சிலைக்க, அது செழிக்க, அது விளைய, அது பலன் கொடுக்க இடம் கொடுக்காம இருக்கிறான்ல, அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குது? உள்ளது இல்லாம போயிடுது. வேறு சொல்லுது, இந்த 13வது அதிகாரத்தில் வேறு சொல்லுது பாருங்க, நீங்கள் காண்கிறீங்க, கேட்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாடுல இருந்தவங்கள, அவங்க காண்க ஆசைப்பட்டாங்க, காண முடியல. கேட்க ஆசைப்பட்டாங்க, கேட்க முடியல. அவங்களுக்கு கொடுக்காத சாக்கியத்தை, இந்த பரலோகத்தின் ரகசியத்தை, இந்த விதையின் விளைச்சலை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் பாக்கியவான். பக்கத்தில் சொல்ல பாக்கியவான்.
ஏன்னா அவங்க இப்போ ஒரே ஒரு நிறைய இருக்கு. ஒண்ணு கேட்கிறேன், பழைய ஏற்பாடுல வாழ்ந்தவனுக்கு பஸ்கானா என்னன்னு தெரியும்? பழைய ஏற்பாடு மக்கள்கிட்ட போய் பஸ்கானா என்னன்னு சொல்லுவான்? அது ஒரு பெரிய ப்ராசஸிங் பிரதர். ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும், கத்துக்கு வெளியே வச்சு அழுக்கணும், அந்த ரத்தத்தை கொண்டு கத்துடைய சன்னிதியில ஊத்தணும், அப்புறம் அந்த கையெல்லாம் கொண்டு போய் அதுக்கு மேல வச்சு அப்படியே புகமூட்டை எழும்பும் போது அதை சுகந்த வாசனையாய் அவர் நுகர்ந்து மகிழ்வார். அதான் பஸ்கான்னு சொல்லுவான். ஆனா நம்மகிட்ட கேட்டா ஒரே வார்த்தை தெரியாது. நீங்களும் பார்க்கறது தெரியாது. தெரியாட்டாலும் பரவாயில்ல, அவங்க கையில கொடுக்கப்பட்டாச்சு. நம்ம தான் என்ன செய்ய மாட்டோம், தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். இப்போ அவன்கிட்ட கேட்டா வேண்டி சொல்லலாம் பலியிடுறதுதான் பஸ்கான்னு. நம்மகிட்ட கேட்டா நம்ம சொல்லலாம் எனக்கான பலியான இயேசு கிறிஸ்துவும் பஸ்கா. இதை எழுதி கையில கொடுத்துட்டாரு, படிக்காததுனால தெரியல. அவனுக்கு கொடுக்கப்படலைங்க, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம கையில விதை இருக்குது, நிலம் இருக்குது, தூக்கி விதைக்கல. அவனுக்கு தெரியாத அநேக ரகசியங்களை, அநேக பரலோக தரிசனங்களை இந்த நாட்களில் இருக்கிற நமக்கு கத்த கொடுத்துக்கிறாரு. வெளியரங்கமாய், ஊமையாய் அல்ல. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறான். ஆண்டவர் ஊமையாய் சொல்றாரு, ஒருத்தனுக்கு புரியல, எல்லாம் போயிட்டான். அப்புறம் சீசன் வந்து கேட்கிறான், நீ ஊமையாய் சொன்னீரே அது என்னங்கும்போது விளக்கம் கொடுக்கிறாரு. அப்போ என்ன சொல்றேன்னா, அவனுக்கெல்லாம் அது தெரிய வேண்டாம், அது தெரியாமலே போட்டு உனக்கு தெரிந்திருக்கட்டு. பக்கத்து சொல்லுங்க, வார்த்தை ஆகிய விதையின் ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிற ஆவியின் மனக்கண்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அசட்டையா இருக்காத, அசால்ட்டா இருக்காத, அல்லல் கட்டாத, அஜாக்கிரதையா இருக்காத. விதைய வாஞ்சி, விதைக்கு மேல தாகமா இருக்கு. விதை தான் உன் வாழ்க்கையை உருவாக்கும். விதையாகிய வார்த்தை தான் உன் வாழ்க்கையை செவப்படுத்தும். விதையாகிய வார்த்தை தான் உன் வாழ்க்கையை அழகுபடுத்தும். விதையாகிய வார்த்தை தான் உன் வாழ்க்கையை செழுமையாக்கும். விதையாகிய வார்த்தை தான் உன் வாழ்க்கையை செழிக்க பண்ணும். விதையாகிய வார்த்தை தான் உன் வாழ்க்கையில விளைச்சலை கொண்டு வரும். விதையாகிய வார்த்தை தான் உன் களஞ்சியத்தை நிரம்ப பண்ணும். அப்போ களஞ்சியம் நிரம்பணும், நீ செழிக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்னா உன் இதயமாகிய நிலத்துல விதைக்க ஆரம்பிக்கணும். வாசிக்கலாம் லூக்கா 8வது புஸ்தகம் 5வது வசனத்தை. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதை கையில் சில விதை வலியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க, பார்த்து சொல்லுது. அவன் விதைக்க போனானா, ஒருவன் விதைக்க புறப்பட்டு போனானா. கவனிங்க, ரொம்ப தேவை. சொல்லுங்க, சத்தியத்தை நல்லா கேளுங்க. பக்கத்து சொல்லுங்க, நல்லா கேளுங்க. விதைக்கிற விதைகளை கேளுங்க. கேட்க காது உள்ளவன் கேட்க கடவன். மற்றவர்களெல்லாம் கேட்காதுங்க, கேட்காது. கேட்கணும்னா உன் இருதயம் திறக்க. நீங்க நினைக்கீங்க காதை மங்கின்னு இருதயம் திறக்கணும், இருதயத்தில் விதைக்கப்படணும். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருதயத்துல விதைக்கப்படுதோ விதை, அந்த மனுஷனுடைய நிலம் 30, 60, 100 பலன் கொடுக்கதான் செய்யும். பலன் இல்லாம போகாது. விதைன்னு ஒண்ணு விழுந்தாது முளைக்காம போகாதுங்க. விதையுடைய ஆற்றல தான், வார்த்தையுடைய ஆற்றல தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, வானம் உண்டாய கடவுது வார்த்தை, பூமி உண்டாய கடவுது வார்த்தை, சமுத்திரம் உண்டாய கடவுது வார்த்தை, பெரிய சுடர் உண்டாய கடவுது வார்த்தை, சிறிய சுடர் உண்டாய கடவுது வார்த்தை, நீர் வாழும் சந்துக்கள் உண்டாய கடவுது வார்த்தை, தலைய ஊழுகிற பிராணிகள் உண்டாய கடவுது வார்த்தை. வானமும் பூமியும் வெவ்வேறாக பிரிய கடவுது வார்த்தை. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க வாழ்க்கை வேற இடத்துல இருக்கிற. வாழ்க்கை வார்த்தையில இருக்குது. பக்கத்துல சொல்லுங்க, வார்த்தை
வாழ்க்கையில தான் இருக்கு. வாழ்க்கை வார்த்தையில தான் இருக்குது. அப்ப எந்த அளவுக்கு வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கிறீங்களோ, எந்த அளவு வார்த்தை உங்களுக்குள்ள போகுதோ, அந்த வார்த்தையின்படி உங்களுக்கு என்ன உண்டாகும்? விளைச்சல் உண்டாகும். விளைச்சல் களஞ்சியத்தை நிரம்ப பண்ணும். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, ஒருத்தன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் வசனம் சொல்லுவான், விதைக்கில் சில விதை வழியருகே விழுந்தது. விழுந்த விதை என்ன செஞ்சுச்சான்? மிதியுண்டது. மிதியுண்டது. இது இந்த விதைப்பை கொடுத்து நாளன்னு சொல்லப்படுது. ஒன்னு எங்க கொண்டு போட்டுட்டான்? வழி அருகே போட்டான். ரெண்டாவது எங்க போட்டான்? கற்பாறையில போட்டான். மூணாவது எங்க போட்டான்? முள்ளுள்ள இடத்துல போட்டான். நாலாவது எங்க போட்டான்? நல்ல நிலத்துல. எல்லாம் நிலமா இல்லையா? எல்லாம் நிலம் தானே. இப்ப நல்ல கவனிங்க, நிலத்துல விதை விழுந்தா முளைக்கணுமா முளைக்க கூடாதா? விதைக்குடைய தன்மைய என்னன்னு கேட்டாங்க, இன்னைக்கு முளைக்கிறதுதான். அதுவும் இது சோழம் போகிற விதை இல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்கிற விதை. இது ஒருபோதும் சோழம் போகாது. இப்போ விதை மண்ணுக்குள்ள விழுந்தா முளைக்காம போகாது. இப்ப என்ன, வழி அருகான நிலத்துல விழுந்துருச்சு. அவன் விதைக்கில் சில விதை வழி அருகே விழுந்தது. வழி அருகே விழுந்துச்சு. விழுந்தது மட்டுமல்ல, என்ன செஞ்சுச்சு? காலால மிதிப்பட்டுச்சான். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இருதயமாகிய நிலம் வலியதுக்கான நிலமாகவே இருக்கட்டு. நல்ல நிலமே வேண்டாம். புரியுதா நான் சொல்றது? உங்க நிலம் வலியதுக்கான நிலமாவே இருக்கட்டு. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா, வலியதுக்கான நில காலில் மிதிப்பட்டுச்சு இல்ல, ஒரு சாரப்பாம்பு காலுக்கு அடியில் செருப்பு கடியில் மிதிப்பட்டா என்ன செய்வீங்க? அது சாகிறது வரைக்கும் மிதிக்கிறீங்கல்ல, மிதிக்கிறோமா இல்லையா? நம்ம நிலம் வலியதுக்கான நிலமாவே இருக்கட்டு. ஒரு விதை விழுந்தில்ல, அதை மிதிச்சாச்சும் உள்ள தள்ளி வைக்கலாம்ல. கேட்க வர்றது புரியுதா? எங்க நீங்க மிதிக்கிறீங்க, ஆனால் அது என்ன செய்யல? உள்ள போகல. எங்க போகல? மண்ணுக்குள்ள போகல. நீங்க மிதிச்சீங்க, ஆனால் அது மேல கடக்கிறதுனாலதான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆகாயத்து பறவை வந்து அதை பச்சித்து போட்டது. ஆகாயத்து பறவை வந்து அதை எடுத்துட்டு போயிடுச்சு. இப்ப நல்லா கவனிங்க, வார வாரம் வருவீங்க, உங்களுக்கு வார வாரம் விதைய விதைக்கிறோம், காணல. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? கேட்க காது உள்ளவனாக இருந்து கேட்கிற வார்த்தையை உள்ள போ உள்ள போ, ஆண்டவரே இந்த வார்த்தை உள்ள போட்டு மிதித்தாகிலும் உள்ள தள்ளி நிற்கணுமா வேண்டாமா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அது உள்ள போகல, அது வலியதுக்கான பூமி. நான் வலியதுக்கான நிலம் தான்யா. 100% பலன் வேண்டாம், 30% பலன் வேண்டாமா என் வாழ்க்கையில? அப்ப நான் என்ன செய்யணும்னா, விதை விழுது, அசால்ட்டா அஜாக்கிரதையா சோம்பேறித்தனமா அப்படியே வார்த்தையை கேட்கும்போது தூக்கம், மயக்கம், சோம்பேறித்தனம். ஒரு வார்த்தை வரும்போது நாங்கெல்லாம் அப்படிதான் வார்த்தையை வாங்கணும். எங்களுக்கு இன்னைக்கு பைபிள் காலேஜ் இருக்குது, சில நாங்க எல்லாம் இங்க இருந்து சொதக்குதா, இன்புட்டு எடுத்தாதான் அவுட்புட் வரும். நாங்களும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். சில பெரிய பெரிய பைபிள் டீச்சர்ஸ் நடத்துகிற கான்ஃபரன்ஸ்ல போய் காத்திருக்கிறோம். இதுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, அந்த 5 நாளுக்கு வந்திருக்கிறோம், அநேக ஊழியங்களை விட்டுக்கிட்டு, குடும்பத்தை விட்டுக்கிட்டு, எல்லாத்தையும் விட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம். நீங்க பேசுறது என்னோட இடப்படட்டு. 5 நாள் நான் உட்கார்ந்துட்டு போகும்போது, இங்க இருந்து நான் போகும்போது உண்மையாவே நிலம் மாற்றப்பட்டவனாய், இருதயம் செவைப்படுத்தப்பட்டவனாய், இந்த வார்த்தையை வாழ்க்கையில வந்து செய்யத்தக்கதாய் என்னங்கிறது போக வைங்க. இந்த வார்த்தை என்ன பேசட்டு 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 பேசட்டுன்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம்ல, வாஞ்சிக்கிறோம்ல, விரும்புகிறோம்ல, இதுதான் மிதிச்சு 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 உள்ள தள்ளுறது. எப்படி உள்ள போ, எப்படி உள்ள போயுது? நீ வெளியே கிடந்த என்ன செய்வ? ஆகாயத்து பறவை தூக்கிடுவான். இப்ப என்னன்னா, இப்ப நல்ல கவனிங்க, என்ன கவனிங்க,
உங்களுக்குள்ள அந்த விதை கடக்கா பறவை தூக்கிட்டானா அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உங்களை நீங்க நிதானிங்க. இந்த விதை கடக்கா இல்ல பிசாசு இல்ல பறவை பச்சித்து போட்டுதாங்கிறத நீங்க யோசிக்கிறதுக்கு அருமையான ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நம்ம அநேக செய்திகள் கேட்கிறோம்ல, செய்திகள் கேட்டு முடிச்சு இன்னைக்கு ஒருவேளை இங்க ஒருத்தர் வர்றாரு வந்து ஒரு செய்தி கொடுக்குறாரு, உங்க எல்லாத்துக்கும் நல்லா பிடிச்சிருங்க. இந்த போகும்போது என்ன சொல்லுவீங்க? மனுஷன் பொழிச்சிட்டார்ல, நல்ல செய்தி, அருமையான செய்தி, விதை என்ன ஒரு வாட்டி முடிச்சா கூடுங்க, விதை அருமையா பேசினாரு சொல்றோம்ல. போயிட்டாரு, 3 மாசம் கழிச்சு மறுபடியும் வராது. வந்து இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறாரு, நான் ஏற்கனவே ஒரு செய்தி கொடுத்து அதனுடைய தலைப்பை நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு செய்தியுடைய கதையை புரிந்து கொண்டு கதைக்கு நம்ம எல்லாம் அடிக்ட் ஆயிடும். புரியுதா? அந்த கதைக்கு முகவுரையாய் சொல்லப்பட்ட வசனம் அங்க இல்ல, கதை உள்ள இருக்கு, வசனம் இல்ல. அநேக நேரங்கள்ல அநேக சத்தியங்களை கேட்கிறோம், அந்த சத்தியத்தை கொடுத்த கதை உள்ளால இருக்குது, அந்த சத்தியத்துக்கு முகவுரையாய் எடுக்கப்பட்ட வசனம் உள்ள இல்ல. அந்த வசனம் தான் விதை, விதை தாங்க உள்ள இருக்கணும், விதை தான் உள்ள இருக்கணும். அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவாரு, இவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவாரு, இவர் சூப்பரா பேசுவார்னு சொல்லி நம்ம சர்டிபிகேட் கொடுக்கிறோம். ஆனா என்ன பேசினாரு, எந்த வார்த்தையை கொண்டு பேசினாரு, எந்த வார்த்தையினால கத்தவனோடு இடப்பட்டாரு மறந்து போச்சு. ஏன் எடுத்துட்டான்? வார்த்தை போடப்பட்டுச்சு, அது நீங்க என்ன செஞ்சீங்க? ரசிச்சீங்க. இந்த வார்த்தை எனக்கு உள்ள போன, இந்த வார்த்தை எப்படி என் வாழ்க்கை அமையணும்னு சொல்லி இந்த வார்த்தை வரும்போது யாரு ஆமென் இந்த வார்த்தையுடைய வாழ்க்கை அப்படியே ஆக கடவுள் சொல்லாம இருந்தீங்களோ, உங்க எல்லா விதைகளையும் அவன் என்ன செஞ்சுட்டான்? புழக்கிட்டான். இந்த விதையை நீங்க புதைக்காதனால அவன் பிடிக்கிட்டான். அப்ப நல்ல கவனிங்க, வார்த்தை கேட்க நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகணும், நம்முடைய வாழ்க்கையில விளைச்சல் உண்டாகணும். நம்முடைய நிலம் நாளைக்கு நாள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, இந்த விதையை ஏற்றுக்கொண்டு இது 30, 60, 100 செழிக்கணும்னா விதையை நல்லா ஊன்றணும். பக்கத்தில் சொல்லுங்க, விதைய நல்லா ஊன்றுங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடாதீங்க தயவு செய்து. ஒருபோது இந்த விதை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுக்க முடியாது. ஒருபோது இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை வளத்தை கொண்டு வர முடியாது, செழிப்பை கொண்டு வர முடியாது, விளைச்சலை கொண்டு வர முடியாது, பிழைப்பை கொண்டு வர முடியாது, உயர்வை கொண்டு வர முடியாது. அப்போ விதை உங்க இதயத்துல விழும்போது என்ன செய்யணும்னாக்கி காலால மிதிச்சுட்டே போறீங்க. காலால மிதிச்சுட்டு போனா என்ன ஆகும்? உங்க பின்னாடி வந்து என்ன செய்வான்? தபக்குன்னு குத்திட்டு போயிடுவான். இப்போ நேற்று தானே கேட்டேன், இன்னைக்கு அந்த வார்த்தை உள்ள இல்ல அப்படின்னா என்ன நடந்துச்சு? புடிக்கிட்டான், புழங்கிட்டு போயிட்டான். ஏன்? அது ஆழத்துல போகல, அது நிலத்துக்குள்ள புதையல, அது காலால மிதித்தாகிலும் அந்த விதை புதைக்கப்படல. அது புதைக்கப்படாதனால மேல கிடக்குது, பார்த்தான் புழைக்கிட்டான். இப்படி வெறுமை பக்கத்து சொல்ல, இப்படி வெறுமையான ஒரு இடத்தில் ஒருபோதும் விளைச்சல் உண்டாக வாய்ப்பில்லை. நம்ம நினைக்கிறோம் எனக்கு விளைச்சல் வேணும், என் வாழ்க்கை செழிக்கணும், என் களஞ்சியம் நிரம்பணும். அன்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில விதைங்கிற தானியம் ஊண்டப்படாமல் புதைக்கப்படாமல் ஒருபோதும் விளைச்சலை பார்க்க முடியாது. தானியம் நிரம்பாது, தானியம் செழிக்காது, களஞ்சியத்தில் நிரப்புதல் உண்டாகாது. அப்போ எப்பவும் முதலாவது அடிப்படை என்னன்னு கேட்டாங்க, எங்க இதயத்துல விதைக்கப்படணும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு புரியுதா? உங்க இதயத்துல நல்ல நிலைமை மாற்ற சொல்லல, புரிந்து கொள்ளுங்க. உங்க இதயத்துல நல்ல நிலைமை பக்கத்து நிலம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டு,
நல்ல நிலம் ஆக்கணும்னா அதுக்கு இன்னும், அதாவது வசனம் என்ன சொல்லுது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப இன்னைக்கு ஒண்ணு நல்ல நிலம் இருக்காமா? நல்ல நிலம் இருக்கா? என்கிட்ட இல்லம்மா. நான் சாவது வரைக்கும் என் நிலத்தை நல்ல நிலமா மாத்திக்கிட்டே இருப்பேன். உன்கிட்ட இருக்கா தம்பி நல்ல நிலம்? இல்ல. அக்கா உங்ககிட்ட இருக்கா நல்ல நிலம்? இல்ல. இல்ல இல்ல நம்மகிட்ட யார்ட்டையும் இல்லைங்க. அப்ப எப்படி 100 மடங்கான பலன் வரும்? வராது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, 30வது நல்ல நிலம் இல்ல, ஆனா என் நிலம் வலியதுக்கான நிலம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நல்ல நிலம் 30, 60, 100 பலன் கொடுக்கும். ஏன் நிலம் வலியதுக்கான நிலம். இங்க விழுந்தா உடனே என்ன செய்வான்? தூக்கிடுவான், புழைக்கிடுவான், எடுத்து மாற்றிடுவான். அப்போ இங்க விழுந்த உடனே நான் என்ன செய்யணும்னா, இப்படியே கேட்கும் போது மந்தமா சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. வாஞ்சையா தாகமா இருந்து சவுட்டி சவுட்டி சவுட்டி, அதாவது மிதித்து மிதித்து மிதித்தாவது இந்த வார்த்தையை, இந்த விதையை இந்த இருதயமாகிய இடத்துக்குள்ளால ஆழத்தில் கொண்டு அழுத்திடுங்க. பகச்சம் மிதித்து மிதித்தாவது அழுத்தி விடு நிலத்துக்குள், உன் இருதயத்துக்குள். அது உள்ள போனா ஒருவனும் புடுங்கவும் முடியாது, ஒருவனும் பறக்கவும் முடியாது, ஒருவனும் தொடவும் முடியாது. அது முளைக்கும், அது முளைக்கும். விதை ஒருபோதும் வீணாய் போகாதுங்க. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, நான் கிறிஸ்தவன் சொல்றோம், நான் கேட்க காதுள்ளவன் சொல்றேன், ஆனா காதை மந்தமாய் வைத்துக் கொண்டு விதையை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். விதைக்கப்படுகிற வார்த்தைகளை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோங்க. உன் வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதான் இருக்குது. உன் வாழ்க்கையின் செழிப்பு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதான் இருக்குது. உன் வாழ்க்கையின் உயர்வு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதான் இருக்குது. உன் வாழ்க்கையின் மேன்மை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதான் இருக்குது. நீ என்னென்ன செய்யணும், ஜெயம் பெறணும்னு விரும்புறியோ அது அத்தனை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்குது. அந்த வார்த்தையை நீ உண்டு உன் வாழ்க்கைக்குள்ள, உன் இருதயத்துக்குள்ள உண்டு. மறுபடி சொல்றேன், பள்ளிப்படத்துல சபிக்க நினைக்காங்க. வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையை நீங்க சீரமைக்கலன்னா தரித்திரமும் சீரழிவும் நம்ம வாழ்க்கையை விட்டு மாறாதுங்க, மாறாது. சத்தியத்தை சொல்றேன். வார்த்தையின்படி உன் வாழ்க்கை செவ்வைப்படுத்தப்படணும், சீர்படுத்தப்படணும். அது நாளைக்கு நாள் ஸ்திரப்படுத்தப்படணும், அது பலப்படுத்தப்படணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நிலை நிற்க பண்ணுவார். விளைச்சல் இல்லை, விளைச்சல் இல்லாமல் செழிப்பில்லை, செழிப்பில்லாமல் ஒருவரும் களஞ்சியம் நிரப்பப்படுவதில்லை.